சின்ன வயசுலலாம் ஒரு மான் கதை சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஆண் மான் பெண் மான் 2 பேர் இருப்பாங்க. 2 பேருக்கும் ரொம்ப கடுமையான தாகமாக இருக்கும். தண்ணியை தேடி அலைன்னு அலைவாங்க. அப்படி தண்ணி தேடி அலைகிறப்போ ஒரு இடத்துல தூரமாக கொஞ்சோண்டு அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கும். அதை பார்த்துட்டு 2 பேருமே சந்தோஷமாயிட்டு உடனே போய் வாய் அப்படி குனிஞ்சு தண்ணியை குடிக்க ஆரம்பிப்பாங்க. 1 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனால் அந்த தண்ணி காலியே ஆகியிருக்காது. என்ன லெவலில் இருந்துச்சோ அது அப்படியே மெயின்டைன் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் தான் பெண்மான் ரியலைஸ் பண்ணும் அது என்னென்னா, நான் குடிப்பேன் அப்படின்னு அந்த ஆண்மான் தண்ணியே குடிக்காமல் ரொம்ப ஆக்ஷன் பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் ஆண்மானும் பெண்மான் எனக்காக விட்டு கொடுத்து நீங்கள் அவர் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு ஆண்மான் 2 பேருமே அந்த 2 பேருக்குள்ளே அந்த காதல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவ்வளோ தாகத்துலேயும் தண்ணி குடிக்காமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க குடிக்கட்டும்னு விட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு தெய்வீக காதல் கதையை சொல்லுவாங்க. அந்த காதலெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு தான் திருக்குறளில் இருக்குது. ஏற்கனவே ஒரு திருக்குறள் சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, தலைவன் தன்னோட கண்ணுக்குள்ளே இருக்கிற பாவையை பார்த்து சொல்லுவார், தலைவி தங்கறதுக்கு என்கிட்ட இடம் இல்லை, அதனால் என் கண்ணுக்குள்ளே இருக்கிற பாவையே நீ அந்த இடத்த விட்டு போயிடு, ஸோ தட் அந்த இடத்துல என்னோட காதலி தலைவி தங்கிப்பா அப்படின்னு தலைவன் சொல்கிற மாதிரி ஒரு திருக்குறளை ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. இப்போது தலைவன் அப்படி சொல்லிட்டாரு. இப்போ இதை மிஞ்சணும் இல்லையா? அந்த அளவுக்கு காதலி அந்த தலைவி என்ன சொல்கிறா அப்படின்னா, கண்ணுள்ளார் காதலவர் ஆக கண்ணும் எழுதேம் கருப்பாக்கு அறிந்து. இந்த குறளுடைய மீனிங் என்ன அப்படின்னா, தன்னுடைய காதலர் கண்ணுக்குள்ளே இருக்காரு, அதனால் நான் மை கூட தீட்டிக்க மாட்டேன், ஏன்னா அவர் மறைஞ்சு போயிடுவார்ல அப்படின்னு தோழிக்கு தலைவி சொல்கிற மாதிரி வரும் இந்த குறள். இப்போ சொல்லுங்கள், யாருடைய காதல் பெருசு? தலைவன் தான் தலைவி தான்? ஒரே குழப்பமாக இருக்குல்ல? அதே தான் எனக்கும்.